गजाननं गजाननं भूतगणादिसेवितं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा ब्रह्मा विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः नमः शुक्रबृहस्पतिभ्यां ॐ नमः शुक्रबृहस्पतिभ्यां நூற்றி 88வது வகுப்புல இருக்கிறோம். 12வது பகுதியில 16வது அத்தியாயம் பார்க்கணும். மார்கழி மாசம் 17ஆம் தேதி வளர்பிறை திரையோதசி பிரதோஷ நாள், ரோஹிணி நட்சத்திரம், கலியுகாதி 5127. போன வகுப்புல உணவுப் பொருள் உற்பத்தி, அந்த பொருட்களை விற்கிறது, பண்டமாற்றுறது, இதெல்லாம் உணவுப் பொருள் தலைவன் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னோம். இப்போ இந்த அத்தியாயத்துல வியாபாரம் சம்பந்தமா, வியாபாரம்னு சொல்லும் போது விற்கிறது வாங்குறது, அந்த இதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஆங்கிலம் சொல்லுது டைரக்டர் ஆஃப் ட்ரேடு அப்படின்னு சொல்லுது. ஷியாமா சாஸ்திரி த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. காமர்ஸ் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இவங்க எல்லாம் பொதுவா வேற வேற ஆட்கள். இன்னைக்கும் இதுல போன அத்தியாயத்துல உணவுப் பொருள் பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணோம். இந்த இதுல பொதுவாக விற்கிறது,
பண்டமாற்றல். ஏன்னா இந்த காலத்துலதான் நம்ம பொதுவா விற்கிறதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. பழைய காலத்துல பரிமாற்றம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது, எக்ஸ்சேஞ்ச். அத பண்டமாற்று அப்படிம்பாங்க. பண்டம்னா இந்த இடத்துல ஒரு பொருள். பண்டம்ங்கிறதுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல வேற அர்த்தமும் உண்டு. அப்பா பண்டம் வாங்கிட்டு வந்தாங்களா அப்படின்னா ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்களான்னு அர்த்தம். இங்க பண்டம்னா பொருள். ஒரு பொருளுக்கு கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறதுக்கு பண்டமாற்றுன்னு பேரு. அப்போ பொதுவா விலை கொடுத்து வாங்குறது பழக்கம் எல்லாம் பின்னாடி காலத்துல உருவாகி இன்னைக்கு கிட்டத்தட்ட நாம விலை கொடுத்து வாங்குறதுக்கு செட்டில் ஆயிட்டோம். பழைய காலத்துல, தொடக்க காலத்துல நான் என்கிட்ட அதிகமா இருக்கிறது உனக்கு தரேன், நீ உங்ககிட்ட அதிகமா இருக்கிறது எனக்கு கொடு. அந்த மாதிரி பொருட்களை மாத்திக்கிட்டாங்க. நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், டாலர், கரன்சி இதெல்லாம் இல்லாம இருந்தது. பின்னாடி காலங்கள்ல தான் இது ஏற்படுது. ஆனா பின்னாடி காலம்னா கூட 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடியே நாணய பரிமாற்றம் எல்லாம் ஏற்பட்டுட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். பொதுவா அந்த காலத்துல கரன்சி அது காகிதம் கண்டுபிடிச்ச பிறகு அது வந்திருக்கும். உலோகங்கள் கண்டுபிடிச்சதுனால செம்பு நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்கள், அந்த மாதிரி நாணயங்கள், உலோகங்களுடைய புழக்கம் இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். உணவுப் பொருள் தலைவன் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது முன்னாடி சொல்லிட்டு, அடுத்து அது சம்பந்தமான வியாபாரம் நடக்க வேண்டி இருக்கிறதுனால இந்த இதுல விலைப்படு பண்ட தலைவன், அதாவது ரேட் பிக்ஸ் பண்றது, அந்த டாபிக் உள்ள நாம வரோம். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய விலை கொடுக்கணும். நம்ம டோப்பா தலைன்னு சொல்றது மாதிரி முளைச்ச நெல்லுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கு அப்படின்னு சொன்னா ஆகாது. மக்கள் வரிப்பணம், அத செலவழிக்கிறதுல ஒரு அரசாங்கத்துக்கு அறிவு இருக்கணும். என்னுடைய வரிப்பணம், உங்களுடைய வரிப்பணம் ஏழைகளுக்கு போறது தப்பு இல்லை. ஆனா அது ஊழலுக்காக வேண்டி, எவனோ வாழறதுக்காக வேண்டி எல்லாம் போகக்கூடாது. ஏழைகளுக்கு மட்டும்தான் போகணுமே தவிர, நலத்திட்ட உதவிகளுக்கு தான் போலாமே தவிர ஓட்டு பொறுக்கிறதுக்கு போகக்கூடாது. இலவச பேருந்து, மாசம் 1000 ரூபாய், 100 நாள் வேலை திட்டம், இப்படி எல்லாம் ஓட்டு பொறுக்கி திட்டங்களுக்காண்டி போகக்கூடாது. ஏழைகள் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டியது, மற்றவங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா அதனால நமக்கு லாபம் தான். எல்லாரும் நல்லா இருந்தா தான் ஒரு சமுதாயம் சுமூகமா நடக்கும். பணக்காரங்க மட்டும் நல்லா இருந்து ஏழைகள் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த சமுதாயத்துல கான்ஃபிளிக்ட், சண்டைகள், போராட்டங்கள் இருக்கும், கிரிமினல்கள் இருப்பாங்க. இல்லாதவன் இருக்கிறவன் பிடுங்க பார்ப்பான், ஒரு அன்ட்ரஸ்ட் வரும். அதனால எல்லாரும் அவங்க வயதுக்கு இருக்கணும், மழைக்கு ஒதுங்க இடம் இருக்கணும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா பவுடர் போடுறதுக்கு, மொபைல் போன் பேசுறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம பணம் போகக்கூடாது. ஓசில கொடுக்கக்கூடாது. அத மாதிரி ஏற்கனவே லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. மக்களுடைய வரிப்பணம் கிட்டத்தட்ட 70-90% அரசு ஊழியர்களுக்கு சம்பளமா போயிட்டு இருக்கு. அத்தனை பேரும் பொறுக்கி பயிலைய பொதுமக்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்றது இல்ல. நீங்க ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க போனா லஞ்சம், ஒரு வருமான சான்றிதழ் வாங்க போனா லஞ்சம், உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்க முடியாது, ஓட்டர்ஸ் ஐடி வாங்க முடியாது, எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காது. அரசு மருத்துவமனையும் வாங்க, டாக்டர் இருக்க மாட்டாங்க, அல்லது ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாங்க. இப்படி அரசு ஊழியர்கள் வருமானத்துல
70 முதல் 90% கபலீகரம் பண்றாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு சர்வீஸ் போகுதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதுலயும் முக்கியமா ஆசிரியர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்குறாங்கன்னு பேப்பர் படிச்சா தெரியும். அதனால மக்கள் உடைய உழைப்புக்கு, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டுக்கு நியாயமான விலை கிடைக்கணும் அப்படிங்கிறது சரிதான். ஆனால் தரமில்லாத பொருட்களை, கெட்டுப்போன பொருட்களை எல்லாம் அரசாங்கம் வாங்கி மக்கள் வரி பணத்தை நாசமாக்கவும் கூடாது. அப்ப எந்த பொருளுக்கு எப்படி விலை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ப்ரூஃப் ப்ராசஸ் வேணும். மக்கள் வரிப்பணத்துக்கு ஜஸ்டிஸ் செய்யறது மாதிரி இருக்கணும். யாரு கொடுத்தாலும் அவன் வேர்வை சிந்தி உழைச்சு அரசாங்கத்துக்கு தண்டா அழுறதுதான். தண்டா அழுறதான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வீட்டு வரி ஒரு தண்டம், மின்சார வரி ஒரு தண்டம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லாம் 100%, 200% உயர்வு தான். அதனால அதை தண்டம் சொல்றேன். நியாயமான வரி விதிப்பா இருந்தா அதை தண்டம் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நிலப்பதிவு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் போனோம்னா அங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஆளு சொன்னாரு, அதாவது இன்னைக்கு உள்ள கதை இல்லை இது, 30-40 வருஷத்துக்கு முன்னே 1000 ரூபாய் செலவழிய வேண்டிய இடத்துல 20,000 ரூபாய் கொடுத்தா தான் வேலை நடக்கும். ரெஜிஸ்ட்ரார் இதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ். ரெஜிஸ்ட்ரார் அந்த ஆபீஸ் பக்கத்துல இருக்க காப்பி கடையில போய் சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது டெய்லி 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்களாம். இது ஒருத்தர் சொந்த அனுபவத்தை சொன்னது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ள விஷயம். இப்போ அவங்க குரோர்ஸ்ல கூட கொண்டு போலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ளதுனால லேக்ஸ்ல கொண்டு போயிருக்காங்க. அதனால அரசு ஊழியர்கள் அத்தனையும் தண்டம், மக்கள் வரிப்பணம் தண்டமா போயிட்டு இருக்கு, மக்களுக்கு பயன்படல. இந்த மாதிரி இதுக்குள்ள எல்லாம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும். இந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த காலத்துல இருந்திருக்கு. இன்னைக்கு நீதிபதிகளுக்கும் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, போலீஸ்காரனுக்கும் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, மந்திரிகளுக்கும் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, யாருக்கும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அதனால அயோக்கியம் எல்லாம் அயோக்கியனாகவே கண்டினியூ ஆகுறான். இது சாணக்கியர் காலத்துல நடந்திருக்கல்ல அப்படின்னு நமக்கு தெரியுது. எப்படின்னு தொடர்ந்து பார்ப்போம். 2வது தமிழ் கணக்குப்படி 2ஆம் அதிகரணம் 37வது அத்தியாயம், ஆங்கில கணக்குப்படி 2வது பகுதியில 16வது அத்தியாயம், முதல் வாக்கியம். பண்யாத்யக்ஷः ஸ்தல ஜலஜானாம் நானாவிதானாம் பண்யானாம் ஸ்தல பத வாரிபத இத இப்படி படிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்தலபத வாரிபத அதோட சேர்ந்ததுதான் அடுத்த வார்த்தைன்னு நினைக்கிறேன். சம்ஸ்கிருதத்துல பிரிச்சு போட்டிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து வரக்கூடியது உபயாத்தானாம் சார பல்கு அர்க அந்தரம்
பிரிய அப்பிரியதாம் प्रिय अप्रियतां ச च வித்யாத் विद्यात् ததா तथा விக்ஷேப विक्षेप சங்கேப संक्षेप கிரய क्रय விக்ரய विक्रय பிரயோக காலான் प्रयोग कालान् பண்யம் அப்படிங்கிறது பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பணம் வைக்கக்கூடியது, விலை வைக்கக்கூடியது எல்லாம் பண்யம். பணம் அதுல இருந்து வர்றது பண்யம், தத்விதம் தானம். பண்ய பண்ய அத்தியக்ஷக விலை வைக்கிற அதிகாரி. ஸ்தல ஜல ஜானா, ஜ பிறந்தது, உருவானது, உற்பத்தியானது. கிரிஜ கிரிஜா, வனஜா, பங்கஜா. அது மாதிரி இங்க ஸ்தலஜ ஜலஜ, நிலத்தில் விளைந்தது, நீரில் விளைந்தது. நிலத்தில் உற்பத்தியானது, நீரில் உற்பத்தியானது. இந்த காலத்துல காத்துல ஆகாசத்துல உற்பத்தியானது அல்லது காத்துல உற்பத்தியானதெல்லாம் சேர்க்கணுமோ என்னமோ தெரியாது. இப்படி 2 விதமாக விளைந்த பொருட்கள். அதாவது நிலத்துல விளையிறதுன்னா நெல்லு, கோதுமை, இதுக்கெல்லாம் தண்ணி வேணுமா என்ன? தண்ணி வேணும். மெயினா அது பூமியில விளையுது, அதனால அது பூமியில, இந்த மாதிரிப்பட்ட பூமியில விளைஞ்ச லிஸ்ட். நீரில் அப்படின்னா அது மீன், முத்து, பவழம், கடல் பாசிகள், இந்த மாதிரிப்பட்டது. அதாவது குளம், ஆறு, குட்டை, ஏரி, கடல், இந்த மாதிரிப்பட்ட நீர்நிலைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது, அல்லாம நிலத்துல இருந்து கிடைக்கக்கூடியது. 2 விதமாக பொருட்கள் உற்பத்தி ஆகலாம். இதுல இன்னொன்னு இருக்கு, ரத்தினங்கள். பூமியில இருந்து ரத்தினங்கள், பெட்ரோல், வைரம், இந்த மாதிரி எல்லாம் கூட கிடைக்கும். அது மாதிரி கடல்ல இருந்து முத்து, பவழம், இந்த மாதிரி எல்லாம் கூட கிடைக்கும். உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாம வேற பொருட்களும் கூட கிடைக்கும். நானா விதானா, இப்படிப்பட்ட பல விதங்கள். நானா பல விதங்கள். நானா விதானாம் பண்யானா, பொருட்கள். நாம ஒரு மாதிரிக்கு ஒரு சில பெயர்கள் சொல்லியிருக்கோம். இத மாதிரி நமக்கு பெரிய பட்டியல் இருக்கு. இதுல ஒண்ணு நான் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கறதுக்கு வார்த்திகம்னு பேரு. அதாவது இந்த 2லயும் சொன்னதுக்குள்ள ஏதோ சிலது வராதது மாதிரி இருக்கு, ஆனா அதுல ட்ரேடு உண்டு. அப்ப அத உரை எழுதுறவங்க அதை அடிஷனலா சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கறதுக்கு வார்த்திகம் அப்படின்னு பேரு. அது இங்க பால். பால் நிலத்திலயும் விளைகிறது இல்லை, தண்ணியிலயும் விளைகிறது இல்லை, பசுகிட்ட இருந்து வருது. இந்த மாதிரியும் ஒரு கேட்டகரி உண்டு. அது மாதிரி பல விதங்கள்ல வரக்கூடியது. இனி ஸ்தல ஸ்தல பத. பதனா பாதை, பாதை அப்படின்னு தமிழ்ல சொல்றதுதான் சமஸ்கிருதத்துல பத. இந்த பத அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு அரைவேக்காடு ஊடகங்கள் எல்லாம் அக்னிபாத், ஏதோ நெருப்புல போய் குளியல் எடுக்கிறது மாதிரி, அக்னிபாத் அப்படின்னு. அக்னிபத், நெருப்பு பாதை அப்படின்னு அர்த்தம்.
அந்த மாதிரி மோடி, ஏதோ மோடி மஸ்தா வேலை செய்யற மாதிரி. மோதி, நரேந்திர மோதி அப்படிங்கறது சரியான உச்சரிப்பு. பழைய காலத்துல தினமணின்னு ஒரு பத்திரிகை இருந்தது. இப்பவும் இருக்குமா இருக்கும், நான் எனக்கு தெரிஞ்ச காலத்துல சொல்றேன், அவ்வளவுதான். அந்த காலத்துல அந்த பத்திரிகை தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாஜபேயி, ஆடுவாணி இப்படி எல்லாம் எழுதுவாங்க. வேற எல்லா பத்திரிகையிலையும் ஒரு விதமான ஸ்பெல்லிங் இருக்கும் தமிழ்ல. இந்த ஒரு பத்திரிகையில மட்டும் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும். பிறகுதான் தெரிஞ்சது அதுதான் ஒரிஜினல் ஸ்பெல்லிங். வேற எல்லா பத்திரிகைக்காரரும் முட்டா பயலுக இங்கிலீஷை பார்த்து காப்பி அடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிடுறது. இந்த ஒரு பத்திரிகைக்காரன் மட்டும், தினமணி பத்திரிகைக்காரன் மட்டும் ஒரிஜினலா ஹிந்தியில அவங்க பாஷையில எப்படி எழுதுறாங்க, எப்படி உச்சரிக்காங்கன்னு பார்த்து அத அப்படியே தமிழாக்க முயற்சி பண்ணுவாங்களாம். இப்போ யோவான் அப்படிங்கறதா உண்மையான சரியான வார்த்தை, அத ஜான் ஆக்கிடுவாங்க. இயேசுங்கிறதா சரியான இது. யெகோவா அப்படிங்கறதான் சரியான இது, அத ஜீசஸ், ஜெகோவான் எல்லாம் இங்கிலீஷ்ல மாத்திடுவாங்க. தமிழ் பைபிள்ல எழுதினாலு ரொம்ப கரெக்டா ஒரிஜினல் ஆரம்பிக்கா ஹீப்ருவா அதுல எப்படி எழுதினாங்களோ அதே மாதிரி மொழிபெயர்த்து கொடுத்தாராம் யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறவர். அதனால தமிழ் பைபிள்ல படிச்சுட்டு இங்கிலீஷ் படிக்க போகும்போது தமிழ்ல தப்பு தப்பா எழுதியிருக்காங்க நமக்கு தோணும். அப்படி இல்ல, அவங்க ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷனை கீப் அப் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இந்த பத் அப்படிங்கிறது தமிழ்ல பாதை. ஜன்பத், உலகமாக ஊழல் பேர்வழியில் தங்கியிருக்கிற வீதிக்கு பேரு ஜன்பத். இது மாதிரி நிறைய பத்து இருக்கு டெல்லியில, எனக்கு ஞாபகம் வந்து சொன்னேன். வாரி பத்த, வாரின தண்ணி, பத்தன பாதை. அதாவது நில வழியாகவோ நீர் வழியாகவோ உபயாத்தானா வந்த இந்த பொருட்கள் நீர்லயோ நிலத்திலேயே விளைஞ்சிருக்கலாம், அல்லது நீர் வழியாகவோ நில வழியாகவோ வந்திருக்கலாம். இப்ப இன்னைக்கு நம்ம இதுல கூட ஆகாஷபத் அப்படின்னு ஒண்ணு சேர்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஆகாஷ வழியாகவும் வரலாம். ஸ்ரீலங்கால வெள்ளப்பெருக்குல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவெல்லாம் ஆகாசத்துலதான் போய் சேர்ந்தது. அதான் ஆகாசத்திலையும் போய் சேர்ந்ததுன்னு வச்சுக்குவோம். அதனால இன்னைக்கு ஒரு மூணாவது ஒரு வழியும் இருக்கு. அடுத்தது இப்படி வந்த சார, பல்கு, அர்க்க, அந்தரம். சார அப்படின்னா ரொம்ப விலை கூடுனது, நம்ம ரொம்ப முன்னாடி பார்த்திருக்கோம். சார, பல்கு, குப்பியம், இப்படி ஒரு பெரிய பட்டியலே பார்த்தோம். அதுல ஒரு உதாரணத்துக்கு 2 வார்த்தை இங்க பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப விலை உயர்ந்த நவரத்ன, அப்புறம் தங்கம், வெள்ளி, அந்த மாதிரி. அடுத்தது இப்படி நம்ம அந்த வரிசையில இப்ப ஆக்சுவலி இந்த சாப்டர் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த வரிசையில நம்ம சார பல்கு டாபிக்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு கமாடிட்டியும் ஒவ்வொரு பொருளையும் பார்த்துக்கிட்டே வரோம். அர்க்க அப்படிங்கிறது விலை மதிப்பில் மிக்க அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம். அர்க்க அந்தரம் அப்படின்னு வரும்போது சார பல்குல விலை கூடுனது, அர்க்க அந்தரம் அப்படி அல்லாம அவ்வளவு விலை இல்லாத பொருட்கள் கூட. அர்க்கன விலை மதிப்பு கூடுன, அர்க்க அந்தரம்னா விலை மதிப்பு இல்லாத பொருட்கள் கூட, அதாவது இந்த தானியங்கள் மாதிரி மற்ற பொருட்கள். பிரிய, அப்பிரியதாம். பிரியன்னா நம்ம ஊர் பாஷையில சொல்லுதா இருந்தா கிராக்கி. சில பொருட்களுக்கு கிராக்கி இருக்கும், சில பொருட்களுக்கு கிராக்கி இருக்காது. டிமாண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம்.
என்னுடைய சின்ன வயசுல பிகாம் பயங்கர கிராக்கியா இருந்தது. அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் ஐடி, இப்ப எல்லாம் ஏஐன்னு பைத்தியம் பிடிச்சு தெரியுது. கிராக்கி இருக்க மாதிரி படம் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையில அது கிராக்கி இருக்க மாதிரி எனக்கு தெரியல, இப்படி ஒரு படம் காட்டுறாங்க. இந்த மாதிரி டிமாண்ட் மக்கள் மத்தியில வர்றதை பொறுத்து. இனி வியாபாரிகள் தன்னுடைய பொருளை வியாபாரம் பண்ணணும்னா டிமாண்ட் செயற்கையா ஏற்படுத்துவாங்க. எங்க பொருளை சாப்பிட்டா உங்களுக்கு சர்வ ரோக நிவாரணம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இதுல அந்த சத்து இருக்கு, இந்த சத்து இருக்கு, இருக்கிறது மொத்தம் கிழங்கு மாவா இருக்கும். அதுக்கு ஹார்லிக்ஸ் போன்விட்டான்னு பேரை போட்டுக்கிட்டு இதுல சாப்பிட்டா எலும்பு வளர்ந்துரும், உங்க பிள்ளை உடனே வளர்ந்துருவான், அப்படி இப்படி எல்லாம் கதை அடிச்சு டிமாண்டா உருவாக்குவாங்க. எப்படியோ மக்கள் மத்தியில விருப்பம் உள்ளது, விருப்பம் இல்லாதது, அதாவது டிமாண்ட் இருக்கிறது, டிமாண்ட் இல்லாதது, பிரிய அப்பிரியதான் வித்யாத், இதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இது நிலத்துல விளைஞ்சதா, நீர்ல விளைஞ்சதா, தண்ணி வழியா வந்ததா, நிலம் வழியா வந்ததா, பொருட்களுடைய கேட்டகரியில எந்த கேட்டகரியில இது வருது, மக்கள் மத்தியில் இதனுடைய டிமாண்ட் எப்படி இருக்குது மட்டும் இல்ல. ததா அது போலவே விக்ஷேப சங்கேப, விக்ஷேபம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு எடுத்துக்கலாம். சங்கேபம்னா சேகரிக்கிறது, என்ன சொல்லுவாங்க அதுக்கு, பதுக்குறதுன்னு ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு அதுக்கு. ஸ்டோர் பண்றது. கிரய விக்கிரய, வாங்குற விக்கிற. பிரயோக காலான், அதாவது எப்ப நாம பொருட்களை சேகரிக்கணும், எப்ப பொருட்களை சேல்ஸுக்கு அனுப்பணும், எப்ப விலைக்கு வாங்கணும், எப்ப விலைக்கு விற்கணும், இப்படி எல்லாம் டீடைல். முதல்ல சொன்ன டீடைலும் தெரிஞ்சிருக்கணும். அடிஷனலா இந்த டீடைலும் வித்யா, இங்கேயும் அந்த வித்தியாத்தை கொண்டு சேர்த்துக்கணும். இதை எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப விலை நிர்ணயம் பண்றவன் இவ்வளவு விவரம் உள்ளவனா இருக்கணும். தமிழ்நாடு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆங்கிலம், ஏதோ மனசுல வந்தது. The superintendent of commerce shall ascertain demand or absence of demand for priya apriyadam and rise or fall in the price of அது சாரபல்கு அர்காந்தரம், அதை அப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். Various kinds of merchandise which may be the products either of land or water, sthala jala jana, nana vidanam panyana, and which may have been brought in either way, either by land or by water path, varipatha sthalapatha upayatana. அடுத்தது ததா, அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, அது அடுத்தது சென்டென்ஸா சொல்றாங்க. He shall also ascertain the time suitable for their distribution, centralization ஸ்டோரேஜ்ங்கிறது அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இக்கட்டா பண்றது, ஒண்ணு சேர்க்கிறது, பர்ச்சேஸ் அண்ட் சேல். என்னுடைய தமிழே கதிரேசமணி, பண்டிதமணி கதிரேச செட்டியார். 2ஆம் அதிகரணம் தொழில் தலைவர் செயல்முறை. The superintendent
அந்த மெயின் டாபிக் செகண்ட் சாப்டர். அதுல இப்போ சப் டாபிக் 11ஆம் பிரகரணம், விலைப்படு பண்ட தலைவன். அப்புறம் அதுல சாப்டர் 37வது அத்தியாயம். விலைப்படு பண்ட தலைவன் நீரில் விளைந்தனவும் நிலத்தில் விளைந்தனவும் காலினும் களத்தினும் வந்தனவும் ஆகிய. காலுனா ஏர், களம்னா கப்பல். கோட்டை விட்டனா, கப்பல்ங்கிறது நீர் வழி வர்றது. இவங்க கால்ங்கிறத பொதுவா காற்றாகும். ஏர் இங்க ஸ்தலப்பத அப்படின்னு தான் இருக்கு. எப்படி அத கால் இந்த இடத்துல அப்ப நம்ம இந்த காலை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பெடஸ்ட்ரியன், நடராஜா வண்டியில வந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். இந்த கால் காற்றுங்கிற அர்த்தம் இல்ல. தமிழ்ல அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. காலின் வந்ததுன்னா பை ஏர் அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்க முடியும். ஆனா இந்த இடத்துல கால்ங்கிறது நடந்ததுங்கிற அர்த்தத்துல இவங்க போட்டிருக்காங்க. நம்ம நடந்தோ கால வண்டியிலயோ குதிரை வண்டியிலயோ அப்படின்னு எல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். நிலத்தில் வந்தது அப்படிங்கிறது தான் சம்ஸ்கிருதம். ஏன் அதை கால்னு போட்டு இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினாங்கன்னு தெரியல. ஏன்னா கால்ங்கிறதுக்கு பை ஏர்ங்கிற அர்த்தம் எடுக்க சான்ஸ் உள்ள ஒரு வார்த்தை அது. சரி, இந்த இடத்துல கால் நம்ம லெக்ஸ் அந்த அர்த்தத்துல எடுத்துக்கணும், ஏருங்கிற அர்த்தத்துல எடுக்கக்கூடாது. காலினும் களத்தினும் வந்தனும் ஆகிய பல வகை நானாவிதானாம் விலைப்பண்டங்களின் பண்யானாம் உயர்வு தாழ்வுகளையும் சார பல்கு விலையின் மிகுதி குறைவுகளையும் அர்க்க அந்தரம் விருப்பு வெறுப்புகளையும் பிரியா பிரியதாம் வித்யாத் அறிதல் வேண்டும். அங்கனமே ததா விரித்தல் தொகுத்தல் விக்ஷேப சங்கேப கொள்ளல் விற்றல் கிரய விக்கிரய இவைகளுக்கு ஏற்ற காலங்களையும் அறிதல் வேண்டும். பிரயோக காலான் ச வித்யாத். இதுல விலைப்படு பண்ட தலைவன் தலைப்பு கொடுத்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பண்டங்களை விற்றல் வாங்குதற்குரிய தொழிலதிகாரி. முன்னை பிரகரணத்தில் உணவுப் பொருள் தலைவன் பொருட்களை விற்றல் பண்டமாற்றல் முதலியவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டது. அங்கனம் விற்றல் பண்டமாற்றல் முதலியன விலைப்படு பண்ட தலைவன் வாயிலாக நடைபெற வேண்டுமாதலால் போன அதிகாரத்துல சொன்ன காமர்ஸ் இந்த ஆள் மூலமா தான் நடக்கணும். அதனால இந்த ஆளை பத்தி டீட்டெயில் இப்ப சொல்றாரு. விலைப்படு பண்ட தலைவன் வாயிலாக நடைபெற வேண்டுமாதலால் அதன் பின் இது வைக்கப்பட்டது. இதனால் பிரகரண ஏய்வு புலனாதல் அறிக. பொதுவா அந்த காலத்துல இந்த டாபிக் அடுத்தது இந்த டாபிக் அப்படிங்கிறது ஒரு சென்சிபிள் வேல அடிக்கிட்டே போவாங்க. அதனால அதுக்கு விளக்கம் சொல்றவங்களும் ஏன் இதுக்கு அடுத்தது இதை சொன்னாங்க அப்படிங்கிறது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த இத விஷயோ விஷய செய்வ ஒரு வார்த்தை உண்டு சமஸ்கிருதத்துல, ஞாபகம் மாட்டேங்க. சரி, சூத்திரம் அப்படிங்கிற இதுல சூத்திரம் பஞ்சலட்சணம் சொல்லும் போது இந்த இதையும் சொல்லுவாங்க. முன்ன உள்ளதுக்கும் பின்ன உள்ளதுக்குள்ள அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். அடுத்தது நீரில் விளைவன அப்படிங்கிறது முத்து பவழம் மீன் முதலியன. நிலத்தில் விளைவன நெல் முதலிய கூலவாய்கள். இவங்க தானியங்கள் மாதிரிப்பட்டது அப்படிங்கிறாங்க. உயர்வு தாழ்வுகள் அறியணும். சாரபல்கு அர்க்காந்தரம்னு போட்டிருந்தது. அதுக்கு உயர்வு தாழ்வுகள் விலையினாலும் பொருளின் இயல்பாலும் ஏற்பட்டவை. தரம் கூடின பொருள். இப்ப இன்னைக்கு நீ கருப்பட்டி வாங்க போனீங்கன்னா சீனி எல்லாம் கலந்து விற்கிற கருப்பட்டி
உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அடுத்தது சீனி எல்லாம் கலந்து ஒரிஜினல் சொல்லி விற்கக்கூடிய கருப்பெட்டி 400 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு செயற்கை உரம் போட்டு விளைவிச்சது அப்படிங்கிறது 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். இது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டது அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டினது, ஸ்டிக்கர் ஒட்டல அரசாங்கத்துக்குள்ள இப்படிதான் ஸ்டிக்கர் ஒட்டி தான் விற்பாங்க. அது 300 400 ரூபாய்க்கு விற்பாங்க. உண்மையிலேயே அப்படி விளைஞ்சிருந்தா, அதாவது இவ்வளவு விலை கூட்டி விற்கலாம், மக்களை கோம்பையும் ஆக்கலாம், இழிச்சவாயம் ஆக்கலாங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் இறங்கி இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். செக்குல ஆட்டுல என்ன, இயற்கையில விளைஞ்சது, அந்த மாதிரி எல்லாம். அது ஏன்னா சாணக்கியர் காலத்துல அதுக்கெல்லாம் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசர் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த காலத்துல அதுக்கு ஆபீசர் இல்ல, ஆபீசர் இருந்தாலும் அவனும் பணத்தை வாங்கிக்கிட்டு ஓகே பண்ணிடுவான். இங்க இருந்து ஒரு டானிக் போச்சுனா ராஜஸ்தானுக்கு, நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இறந்து போனாங்க. அப்ப அந்த லட்சணத்துல நம்ம ஆட்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. மருந்துன்னு மக்கள் குடிச்சு இறந்து போனாங்க. ஊர்ல என்ன மதுபானம் குடிச்சே இறப்பாங்க. என்ன உற்சாகவான், மதுபானம் சொன்னா பிறகு பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. உற்சாகபானம் குடிச்சே மக்கள் இறப்பாங்க. தாடி குடிச்சு சாப்பிடாதான் சாவலாம், தப்பில்லை. அத மாதிரி திருப்பதி லட்டுக்கு நெய் அனுப்புனதுல திண்டுக்கல்ல இருந்து முஸ்லீம்கள் நிறைய முஸ்லீம்னா என்ன துப்பி துப்பி தருவான், வேற என்னது? அப்பதான் அது அவனுக்கு ஹலால். அதனால ஹலால்னு போட்டா மானம், ரோசம், சூடு, சொரணை எல்லாம் உள்ளவே வாங்கப்படாதுன்னு அர்த்தம். அதுக்கு மேல வாங்கினா அது நம்ம கொழுப்பு. அடுத்தவங்க துப்பி தர எச்சில தான் தின்னணும், நமக்கு தலையெழுத்திருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால குவாலிட்டி கண்ட்ரோல்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால பொருட்களுடைய தரம் வேறுபாடுகள் இருக்கும்போது அதனாலேயும் விலையில ஏற்றத்தாழ்வு வரலாம். இல்ல தங்கம், வெள்ளி அதுனா ஒரு விலை. அப்புறம் டிமாண்ட்னால வரும், கட்டுப்பாடுனால வரும். நம்ம முன்னாள் நம்ம நாட்டு காசெல்லாம் பாகிஸ்தானுக்கு, நம்ம நாட்டு கரன்சி எல்லாம் பாகிஸ்தானுக்கு அடிக்க கொடுத்த முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம், கார்த்தி சிதம்பரத்துக்கு எல்லாம் என்ன வேலை இருந்ததுன்னு அந்த காலத்துல பருப்பெல்லாம் வாங்கி பதுக்கி வச்சிருவாரு. அது பதுக்குறதுக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தைன்னு எனக்கு தெரியல. அந்த வேலை பண்ணியாங்க. அந்த ஆட்கள் பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆயிட்டு இருந்தது. பாவம், அவங்க பழகுல மண்ணள்ளி போட்டாங்க இந்த பாசகக்காரங்க. இந்த மாதிரியும் கூட விலை உயர்வு தாழ்வு வரும். நான் சில சீனரியா உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்றேன். விலை உயர்வு தாழ்வு இப்படி பல காரணங்களால வரலாம். அதுக்கப்புறம் இப்ப சாம்சங் போன் எல்லாம் வாங்கினீங்கன்னா 10,000 ரூபாய் தான் போன் இருக்கும். அந்த சாம்சங் பிராண்டுக்குன்னு ஒரு 10,000 ரூபாய், அப்ப நீங்க 20,000 ரூபாய் கொடுக்கணும். சீனாக்கார போன் வித்தான்னா அதே 5,000 ரூபாய்க்கு தருவான். அதே 10,000 ரூபாய்க்கு சாம்சங் விற்க வேண்டிய போன இவன் 5,000 ரூபாய்க்கு தருவான். இந்த மாதிரி விலை உயர்வு ஏற்றத்தாழ்வுகள் வரும். சாப்ட்வேர்ல பெரிய பிரச்சனை வித்தியாசம் இருக்காது. ஹார்ட்வேர்களுடைய குவாலிட்டியில வித்தியாசம் வரலாம். இப்படி ஏற்றத்தாழ்வுகள் பொருள் விலையில இருக்கலாம். ஆனா இது எல்லாமே ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மூலமாகத்தான் வரணும். இப்ப சொல்றது நம்ம நாட்டை பண்ண நடக்கிறது அவன் இஷ்டத்துக்கு விலையை வச்சுட்டு வித்துடலாம். ஆனா சாணக்கியர் காலத்துல இதெல்லாம் சூப்பர்விஷனுக்கு உட்பட்டு இருந்திருக்கு. நம்ம இந்த செகண்ட் சாப்டருக்கு பேரே சூப்பர்வைசர்ஸ் தான் அந்த சாப்டர் பேரே நினைக்கிறேன். அதுல நம்ம ஒரு சப் சாப்டர்ல தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது விருப்பு வெறுப்புகள். விலை பண்டங்களை பெறுதலில் மக்கள் பால் நிகழ்வன. இது டிமாண்ட். மக்களுக்கு சில பொருட்கள் பிடிக்கும், சில பொருட்கள் பிடிக்காது. சில டைம்ல பிடிக்கும், சில டைம்ல பிடிக்காது. அப்படி வரக்கூடிய டிமாண்ட் பேஸ்ட், அதான் விருப்பு வெறுப்புங்கிற வார்த்தையை சொல்றாங்க. விரித்தல், தொகுத்து வைத்த பொருளை கலெக்ட் பண்ணத, ஸ்டோரேஜ்ல வச்சத வாணிகத்தின் பொருட்டு வெளிப்படுத்தி பரப்புதல், டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு விரித்தல் பேர்.
அடுத்தது தொகுத்தல்னா பல இடங்களிலும் பரவி கிடக்கும் பண்டங்களை ஒருங்கு சேர்த்தல். இதை இப்படி வேணா சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு, நான், நீங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் நாம ஒரு ப்ரொடியூசர்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருந்து அரசாங்கம் வாங்குறதுக்கு சங்கேபம், தொகுத்தல்னு பேரு, கலெக்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு குவாலிட்டி எல்லாம் பார்த்து விலையெல்லாம் நிர்ணயிச்சு அப்புறம் அதை மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் ஆகும். இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ப்ரொடியூசர்ல இருந்து வாங்குறது கலெக்ஷன், அப்புறம் அதை மார்க்கெட்டுக்கு சேல்ஸுக்கு அனுப்புறது டிஸ்ட்ரிபியூஷன். அத சங்கேப விக்ஷேப சங்கேபங்கிறத அப்படி நாம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது கொள்ளல், விற்றல்களுக்கு ஏற்றதும் இயலாததும் ஆகிய காலம் என்பது கருத்து. கிரய விக்ரய பிரயோக காலான். ஆக்சுவலா அதுல வந்து எல்லாத்துக்குமே கலெக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பர்ச்சேஸ், சேல்ஸ், இங்கிலீஷா சொல்ல இப்படி சொல்லலாம்னா, இது ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய காலம் அறிந்து. மழை பெய்து நெல்லெல்லாம் நனைஞ்சு அரை அடிக்கு பயிர் வளர்ந்த பிறகு நம்ம திராவிட மாடல் மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போகக்கூடாது, கலெக்ஷனுக்கு போகக்கூடாது. அதனால சேல்ஸ், பர்ச்சேஸ் எல்லாத்துக்குமே அதுக்கு சரியான டைம்ல அதை பண்ணணும். முன்ன பின்ன பண்ணுனா நமக்கு அந்த குவாலிட்டியில சரியா கிடைக்காது, மக்கள் வரிப்பணம் வீணா போகும். அதனால எல்லாம் டைம்ல நடக்கணும். டைம் அப்படிங்கிறது பங்க்சுவல், காலாகாலம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. காலாகாலத்துல அது நடக்கணும், உரிய காலத்துல நடக்கணும். அத சொல்றாங்க அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. உங்க தமிழ் வர்த்தக தலைமை அதிகாரி மண்ணில் தோன்றிய பொருட்களும் தண்ணீரில் தோன்றியனவையுமான நிலவழியாகவும் நீர்வழியாகவும் தனது காரியாலயத்துக்கு வந்த வியாபார பொருட்களின் தரத்தை அறிய வேண்டும். அவற்றின் விலைகளில் ஏற்படும் மாற்றங்களையும், சீக்கிரமாக விற்றுப் போகிறவை எவை, நிதானமாக விற்பவை எவை என்பதையும் அறிய வேண்டும். எந்தெந்த பொருட்களை எந்தெந்த காலங்களில் எந்தெந்த தேசங்களுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும், இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதையும், எப்போது வாங்க வேண்டும், எப்போது விற்க வேண்டும் என்று தக்க காலத்தையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நம்ம பர்ச்சேஸ் சேல்னு சிம்பிளா சொன்னோம். அங்க ஏற்றுமதி இறக்குமதி அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அது ஒரு நியாயமான அர்த்தம் தான். அதுவும் நம்ம நாட்டுக்குள்ள விற்கிறது வாங்குறது மட்டும் இல்ல, மற்ற நாடுகளுக்கு விற்கிறது வாங்குறதுன்னு வரும்போது அது இறக்குமதி ஏற்றுமதிங்கிற வார்த்தை வரும். அதுக்கு இரண்டாவது வாக்கியம் எத்து ச பண்யம் பிரச்சுரம் ஸ்யாத் தத் ஏகீக்ருத்ய அர்க்கம் ஆரோபயேத். எந்த பொருள் எச்ச பண்யம் பிரச்சுரம் சியாத். பிரச்சுரம்னா ரொம்ப ஃபேமஸ்னா நல்லா போகுது, மார்க்கெட்ல நல்லா போகுது. தது ஏகீகிருத்திய அத சேகரிச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி அர்க்கம் ஆரோப்பயேத்,
விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு அர்த்தம் சொல்றேன். வேற அர்த்தங்களும் சொல்லலாமா இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த அர்த்தம் சொல்றேன். விலையை நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கிறேன். ஆங்கிலம் that merchandise which is widely distributed shall be centralized and its price enhanced. இங்க விலைய உயர்த்தலாம் அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல சேல்ஸ் ஆகிற பொருளுக்கு விலையை உயர்த்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் நிர்ணயிக்கணும்னு சொன்னேன். தகுந்த விலையை நிர்ணயிக்கணும், இவங்க ஏத்திக்கிடலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழே மிகுதியாக உள்ள விலைப்பண்டங்களை ஒருங்கு சேர்த்து விலையை உயர்த்துதல் வேண்டும். இந்த தமிழும் அப்படிதான் சொல்லுது. இங்க மிகுதி அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல் வழக்குல ஒரு குழப்பம் இருக்கிறதுனால அதை எடுத்து சொல்றேன். மீதின்னு ஒரு வார்த்தை இருக்கு, மிகுதின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சில சமயம் இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே அர்த்தத்திலையும் பயன்படுத்துவாங்க. மிகுதி அப்படின்னா மிகை, எக்ஸஸ். மீதி அப்படின்னா எஞ்சினது, மீந்தது அப்படிங்கிற அர்த்தம். கணக்கு பாடத்துல எல்லாம் இதை வகுத்து வரும்போது வகுத்து வரக்கூடிய மீதி, எஞ்சினது, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ரிமைண்டர். ஆமா, ரிமைண்டர். அந்த மீதிங்கிறது அந்த மாதிரி அர்த்தம். சில இடங்கள்ல சில பேரு ரெண்டையும் ஒரே அர்த்தத்துல பயன்படுத்திடுறாங்க. அப்படி பயன்படுத்து வித்தியாசம் தெரியாதனாலே என்னமோ. ஆனா மிகுதி அப்படின்னா எக்ஸஸ், மீதி அப்படின்னா ரிமைண்டர். அந்த வித்தியாசம் உண்டு. ரெண்டுக்கும் அர்த்தம் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசமும் உண்டு. மீதிங்கிறது கொஞ்சமா இருக்கும், மிகுதிங்கிறது அதிகமா இருக்கும். இங்க வந்து மிகுதி, எக்ஸஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கு. மிகுதி எப்படி இந்த எக்ஸஸ் வருது? விளைவினாலும் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால எக்ஸஸ் வருது. வேற்று நாட்டு வரவினாலும், வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றோம், அதனாலயே. இப்ப நம்ம நாட்டுல பொருட்கள் தட்டுப்பாடு வரும், பதுக்கல்னால, ஹோர்டிங்னால. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணும்? விலை குறைவா கிடைக்கிற நாட்டுல இருந்து கொண்டு வந்து மார்க்கெட்ல தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டோம்னா பதுக்கி வச்சவன் எல்லாம் தலையில கை வைக்க வேண்டியதான். அது முக்கியமா அழுகி போற பொருளா இருந்தா, கெட்டு போற பொருளா இருந்தா அவருக்கு சிக்கன். இது ஒரு விதம். இன்னொரு இது ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். நரேந்திர மோடி பெரிய பொருளாதார புலி, ஜன்தன் அக்கௌண்ட் எல்லாம் சொல்லி நிறைய பணத்தை சம்பாதிச்ச ஆளு. அதனால அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்ல. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பெரிய சிலையை 5000 ரூபாய் கட்டிக்கிட்டு மாசம் 5000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய, ராமர் கோவில் லேட்டஸ்ட் உதாரணம் ராமர் கோவில். இந்த மாதிரி என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு அதுல இருந்து ஒரு பெரிய கலெக்ஷனை, டூரிஸ்ட் அதிகப்படுத்தி ஒரு பெரிய கலெக்ஷனை பார்த்துருவோம். அதனால அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். ஏதோ நமக்கும் ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, நம்ம ஏதாவது சொல்லணும் இல்ல. இந்த இன்டர்நெட் பைசாவெல்லாம் இப்ப ரொம்ப சீப்பா கிடைக்குது. நம்ம நாம கொஞ்ச நாளைக்கு முன்ன 1 ஜிபிக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப பழையபடியும் 1 ஜிபிக்கு 300 ரூபான்னு கொண்டு வந்தா ஒரு பயிலும் போராட்டம் எல்லாம் பண்ண மாட்டான். பெட்ரோல் விலையை கூட்டுனா போராட்டம் பண்ணுவான். இன்டர்நெட் விலையை கூட்டுனா இவரும் போராட்டம் பண்ண போறது இல்ல. அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் வரும். ஒரு மாசத்துக்கு 5 பைசா 10 பைசா ஒரு ரூபான்னு கூட்டினா கூட போறோம். அவசரமா உடனே கூட்டணும் கூட இல்ல. ஒரு மாசத்துக்கும் ஒரு வாரத்துக்குன்னா ரைட்டை கூட்டிக்கிட்டே போனோம். அப்படி கூட்டிட்டு போய் கடைசியில 1 ஜிபி 300 ரூபாய்க்குன்னு கொண்டு வந்தா ஒரு பையிலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணாம இருக்க போறது இல்ல. ஏன்னா எல்லாரும் அடிக்ட் ஆயிட்டான். கஞ்சா ஹெராயின் என்னமோ வாங்கி சாப்பிடானா, இதை வாங்க விட்டுருவானா, இதையும் வாங்கத்தான் செய்வான். அப்ப அரசாங்கத்துக்கு நல்ல வருமானத்துக்கு ஒரு வழி. மக்கள்கிட்ட பெரிய முணுமுணுப்பு, விரோதம் அதெல்லாம் வராம நல்ல வருமானம் பாக்குற வழி இன்டர்நெட்டுக்கு பைசா கொடுக்குது. இன்டர்நெட் கம்பெனிகளும் நல்ல குவாலிட்டியாவும் கொடுக்கறது இல்ல. அவங்களும் நம்மள ஃப்ராட் பண்ணிட்டு நம்மகிட்ட பைசா வாங்கிட்டு நமக்கு உரிய
இது பண்றதுல அவன் கூட பைசா வாங்கிக்கிட்டு டெக்னாலஜி அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா பண்ணி நமக்கு சர்வீஸ் தந்தா நமக்கு லாபம் தான். அதனால அது நம்ம தரப்புல இருந்து அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை, விலையில்ல ஆலோசனை. ஓசியில எல்லாம் என்னென்னவோ கொடுக்குறாங்க, நம்ம ஒரு ஆலோசனை கொடுக்க கூடாதா? உங்க தமிழ் என்ன சொல்லி சொல்லுங்க. அதிக அளவில் இருக்கும் சர்க்கரை அப்படியே இருப்பில் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த அதிக அளவில் இருக்கும் சரக்குன்னு நினைக்கிறேன் சாமி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஆமா, சரக்கா இருக்கதான் வாய்ப்பு அதிகம். பன்னியம்ங்கிறதா சமஸ்கிருதம், சரக்குங்கிற வார்த்தை தெரியாது. அதிக அளவில் இருக்கும் சரக்கை அப்படியே இருப்பில் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த சரக்குக்கு சந்தையில் விலை கூடும் போது இருப்பில் உள்ள சரக்கை அதைவிட குறைந்த விலைக்கு விற்கலாம். இடையில எனக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம், கிட்டத்தட்ட இதை ஒட்டி ஒண்ணுதான், கொஞ்சம் முன்னாடி ஞாபகம் வந்தது. திருவள்ளுவர் காலத்துல, திருவள்ளுவர் கதையில இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. எல்லாமே அடிச்சு விடு சேகரபாபு கதை தான். திருவள்ளுவருக்கு ஒரு நண்பர் என்ன இருந்தாரா, ஏலேல சிங்கன் அப்படின்னு அவருக்கு பேரு. பெரிய தொழிலதிபர். அதாவது அந்த காலத்து கலாநிதி, தயாநிதி. எல்லாரும் அம்பானி அதானின்னு சொல்லி அவங்க பேரை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய மல்டி மில்லியன் நம்ம ஊர்ல இருக்கும்போது நம்ம அவங்களுக்குரிய மரியாதை கொடுக்கலன்னா கேவலம். அதனால தயாநிதி, கலாநிதி, அந்த காலத்து தயாநிதி, கலாநிதி. ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சாங்க, இன்னைக்கு அப்படி இல்லை. அது மட்டும் தான் வித்தியாசம். படத்துல அவங்க பெரிய ஆளா இருந்த ஒரு ஆளு ஏலேல சிங்கன். இந்த ஏலேல சிங்கன் திருவள்ளுவர் வாழக்கூடிய காலத்துல பெரிய பஞ்சம், மக்கள் வந்து சாப்பாட்டு கஷ்டப்பட்டாங்க. உடனே திருவள்ளுவர் ஏலேல சிங்கன் கிட்ட, நீ உன்னுடைய பொருள்ல, அதாவது தானியங்களை, நெல்ல வழக்கமா 5 ரூபாய்க்கு விற்கிறதா இருந்தா 2 ரூபாய்க்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மக்களுக்கு கஷ்டமான காலத்துல உதவுறதுக்காக வேண்டி கொடுக்க சொன்னாராம். அப்படி அவரு கொடுத்து பஞ்ச காலத்துல மக்களுக்கு எல்லாம் உதவினார். அப்படி திருவள்ளுவர் தன்னுடைய நண்பரை அப்படி விற்க வச்சார். நண்பர்னு சொல்லலாம், இல்ல புரவலர், பேட்ரன் அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணா இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல விளையக்கூடிய காலத்துல வறட்சி நீங்கி செல்வ செழிப்பு வந்த பிறகு மக்கள்கிட்ட வாங்கும் போது நல்ல விலை கூட்டி வாங்க சொன்னாரா. மக்கள் கஷ்டத்துல இருந்த போது விலை குறைச்சு கொடுன்னு சொன்னாரா. மக்கள் வளமான சூழ்நிலைக்கு வந்த பிறகு மக்கள்கிட்ட இருந்து வாங்கும்போது விலையை கூட்டி வாங்கு அப்படின்னாரா. அதனால ஒரு பழமொழி மாதிரி இருக்கு, ஏலேல சிங்கன் பொருள் 7 கடல் போனாலும் திரும்பி வரும் அப்படிங்கறது மாதிரி ஒரு பழமொழியும் வச்சிருக்காங்க. அந்த ஏலேல சிங்கன் வந்து இந்த திருவள்ளுவருடைய நண்பர் அல்லது பேட்ரன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுது. சமஸ்கிருதத்துல அதுக்கு இடம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனாலும் அது நல்ல பாலிசி, நல்ல பாலிசி. அது சென்டென்ஸா அர்த்தம் தருதோ இல்லையோ, அது ஒரு நல்ல பாலிசி. 3 பிராப்தே அர்கே. இந்த மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பிராப்தே அர்கே வா அர்காந்தரம் அர்காந்தரம் காரயேத் காரயேத். பிராப்தே அர்கே, பணம் கிடைச்சிட்டுதுன்னா, போட்ட முதல் கிடைச்சிட்டுதுன்னா அதுக்கு விலைய வேற மாதிரி வைக்கணும். ஒரு 2 சேர்த்துதான் தமிழ், அந்த தமிழ் அப்படி எழுதிட்டாங்கன்னு தெரியல. தமிழ் திருப்பி படிங்க. அதிக அளவில் இருக்கும் சரக்கை அப்படியே இருப்பில் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
பிறகு அந்தந்த சரக்குக்கு சந்தையில் விலை கூடும்போது இருப்பில் உள்ள சரக்கை அதைவிட குறைந்த விலைக்கு விற்கலாம். அதை விட குறைந்த விலைக்கு விற்கணும். அதாவது வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு பதுக்கி வச்சிருக்கிறவங்க அல்லது அயோக்கியங்க எல்லாம் விலை கூட்டி விற்க முயற்சி பண்ணும்போது அரசாங்கம் அதை சந்தையில இறக்கி பொருளுக்கு சர்ப்ளஸ உண்டாக்கி விலையை குறைச்சு விட்டுறணும் அப்படிங்கிற அர்த்தம். இந்த அர்க்காந்தரம் அப்படிங்கிறது ஏற்கனவே முதல் வரியிலேயே சார பல்கு அர்க்காந்தரம்னு வந்தது. இங்கேயும் அது வருது. எப்படியாவது இந்த இடத்துலயும் இன்னொரு விலையை வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லுதே தவிர இவ்வளவு நல்ல வார்த்தையா சொல்லல. ஆங்கிலம் when the enhanced rate becomes popular another rate shall be declared. முதல்ல விலையை கூட்டிக்கிட்டு அப்புறம் வேற விலையை வைக்கணும்னு இங்கிலீஷ் சொல்லுது. தமிழ், என்னுடைய தமிழ், தகுதியான விலை ஏற்பட்டவுடன் வேறு விலையும் விதிக்கலாம். வேறு விலைனா என்ன? மிகுதியினின்று குறைக்கப்பட்டது, முன்னாடி இருந்த விலையை விட குறைஞ்ச விலை அப்படின்னு ஃபுட் நோட்ல அந்த அர்த்தத்தை என்னுடைய தமிழ்ல கொண்டு வராங்க. அடுத்தது இன்னொரு டாபிக் தொடங்குது. ஏதாவது நம்ம இந்த இடத்துல நடத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி எதுவும் இல்ல சாமி. பிரார்த்தனை.